முன்னாடி பஸ்ஸுக்கு மேலலாம் உட்காந்து போயிருக்கீங்களா? எனக்கு இப்படி போறது ரொம்ப பிடிக்குங்க. சந்தியாமா, இதான் நம்ம வீட்டு குலதெய்வம் வேம்புலி அம்மன். ரொம்ப துடியான அம்மன்மா. இன்னைக்கு சரவணையா இவ்ளோ நல்ல நிலைமையில இருக்காருன்னா அதுக்கு இந்த அம்மன் தான் காரணம். நம்ம வீட்ல எந்த விசேஷம் நடந்தாலும் முதல்ல இங்கதாமா வருவோம். எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் திரும்பவும் வந்து அம்மனுக்கு மறக்காம நன்றி சொல்லுவோம். இப்பவும் அதுக்கு தான் வந்திருக்கோம். சரி சரி வாங்க நம்ம மடத்துக்கு போலாம். அங்க போயிட்டு முகம் கை கால நல்லா கழுவிட்டு திரும்ப வருவோம். என்ன வாங்க போலாம். வாங்க போலாமா? வாங்க சீக்கிரமா போவோம். இதனங்க நம்ம கோயில் மடம் அப்படியே இருக்குல்ல, எதுவுமே மாறல. வாங்க உள்ள போவோம். வாங்க உள்ள வாங்க. அப்பாடா நல்லதா இருக்கு, பரவாயில்லையே. தரெல்லாம் போட்டிருக்காங்க. செந்தில் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது இப்படிலாம் இல்லையே சிவகாமி. ஆமா ஆமா ஆமா. சரவணா, பூசாரி வேம்ப எனக்கு போன் பண்ண சொன்னாரே, பண்ணிட்டியா? பண்ணிட்டேமா, இதோ வந்துடுறேன்னு சொன்னாரு. சரி. அப்புறம் வந்த உடனே சாமியை கும்பிட்டுட்டு சடங்கு சாங்கியம்னு ஏதாவது பண்ண வேண்டி இருக்கான்னு கேட்டுக்க. அப்புறம் வாங்க வேண்டியது ஏதாவது இருந்து அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா ராத்திரி நாம இங்கே தூங்கிக்கலாம். சரியா? சரிமா. இந்த இடத்துல அத்தை. ஆமா, எவ்வளவு பெரிய கோயில் இருக்கு, கோயில் மண்டபம் இருக்கு. நாம 5 பேர் படுத்து தூங்கவா காணாது? நீ எங்க வேணும்னாலும் படுத்து உருளு. லாட்ஜ்ல ரூம் போடலையாங்க? டேய், உன் பொண்டாட்டி கேக்குறால, பதில் சொல்லு. சொல்றேன். சரி, நானே பதில் சொல்றேன். இந்த லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்குற சொகுசெல்லாம் நம்ம குடும்பத்துல இல்லம்மா. அந்த வெளி செலவெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எங்க இருந்து குடும்பத்தை நடத்துறது? அது மட்டும் இல்லாம நாம ஒன்னும் டூருக்கு வரல, குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த மண்டபத்துல தான் தங்கணும். ஹலோ வேம்பேன, நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப நல்லது தம்பி, அங்கேயே இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துறேன். சரிண்ணே சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. அம்மா, பூசாரி கிட்ட பேசிட்டேன், இதோ வந்துறேன்னு சொல்லிருக்காரு. சரி. ஏத்த பூஜை இன்னைக்கா நாளைக்கா? என்ன பூஜை நாளைக்கு தான். ஏன் கேக்குற? நாளைக்கு பூஜைனா அப்ப நாளைக்கு காலையில கிளம்பி வந்திருக்கலாம் அத்தை. சரவணா, உன் பொண்டாட்டி கேக்குறால, பதில் சொல்லு. அம்மா, அது சிவகாமி, நீயே இந்த பதில சொல்லிவிடு. சரி, சொல்றேன். அது நாளைக்கு சாயங்காலம் சரவணன் தலைமையில
ஒரு கடை திறப்பு விழா இருக்கு. உன்கிட்ட வரும்போது நான் சொல்லிட்டு இருந்தனே, கேக்கலையா நீ? சாரி அத்தை, மன்னிச்சிடுங்க. பஸ் சத்தத்துல காதுல விழலன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு சீக்கிரம் தூங்கி எழுந்து காலையில சாமியை கும்பிட்டுட்டு பூஜையை முடிச்சாதான் எல்லாரும் திறப்பு விழாக்கு போயிட்டு வர முடியும். அதுக்குதான் இன்னைக்கே வந்துட்டோம், புரிஞ்சுதா? அவ்வளவுதானே? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல இல்ல எதுவுமே இல்லம்மா, எதுவுமே இல்ல. சரி, இந்த கோயிலை சுத்தி மூலிகையா இருக்கான். நம்ம வீட்ல வைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான் பாத்துட்டு வரேன். நீ வா. நானும் வரேன் சிவகாமி. போயிட்டு மூலிகைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க வாங்க. நீ இங்கே வா சிவகாமி. வாங்க. ஹலோ, இதோ வந்துடுறேனே. சந்தியாமா, சரவணையா நாளைக்கு கடை திறப்பு விழாக்கு போறாரே, அது யார் கடை தெரியுமா? நம்ம சக்கரை இருக்கான்ல, அவனோட அண்ணன் கடை. இந்த கடையை திறக்க எல்லா உதவியும் செஞ்சது நம்ம சரவணையா தான். அவர் மட்டும் இல்லனா இந்த கடையை திறக்கவே முடியாது. அதனாலதான் ஐயா கையால தான் கடையை திறப்போன்னு அவங்க ஒத்த கால்ல நிக்கிறாங்க. சரவணையா எப்பவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அவங்களோட கனவு நிறைவேறதுக்கு துணையா இருப்பாரு. இல்லனா நம்ம கிட்ட வேலை பார்க்கிற சக்கரையோட அண்ணன் தன்னை போலவே ஒரு முதலாளியா மாறுறதுக்கு இவரே உதவி செய்வாரா சொல்லுங்க? சரிக்கா, நீங்க களைப்பா இருப்பீங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா. அப்புறம் என்னப்பா, போர்வை எடுத்து விரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கலாம். ஆமா, அதுக்குள்ளயா? இப்பதானே சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்தோம். மணி இன்னும் 8 கூட ஆகல சிவகாமி, இப்பவே தூங்க சொல்ற? ஆமாங்க, வீட்ல 1008 வேலை. ராத்திரி 11-12 ஆயிடும் கண்ணு மூட. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நேரத்திலேயே தூங்கலாம். அம்மா கொஞ்சம் பொறுங்க, நான் கட்டில எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், கட்டிலா? இந்த இடத்துல கட்டிலுக்கு நீ எங்க போவ? சும்மா இரு, ஒரு நாள் கீழே படுத்தா ஒண்ணும் ஆயிடாது. அம்மா, அதெல்லாம் நான் ஏற்கனவே வேம்பானுங்கிட்ட சொல்லி வாங்கி வச்சிட்டேம்மா. என்னது? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், நான் தூங்க போறேன்டா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சும்மா இரு. சும்மா இருமா. டேய், பாருங்க, சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது, ஓ மகனாச்சே, என்ன அப்புறம் எப்படி இது? கேட்பான்? இங்க பாரு. பாருங்க, கொண்டு வந்துட்டான். அம்மா, கை கொடுங்கம்மா. ஷோ, கொடுங்க. ஏண்டா இப்படி பண்ற? சிவகாமி, தாய் பாசத்துல உன் மகனை யாரும் அடிச்சுக்க முடியாது. இதெல்லாம் தேவையே இல்லைன்னு இவன் கிட்ட சொன்னா எங்க இருந்து கேக்குறான்? அம்மா, மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை மறந்துட்டேன்டா. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் அந்த மாத்திரைங்களுக்கு எல்லாம் லீவு விட்டுட்டா என்ன? என்னம்மா நீங்க நீங்க எல்லாரும் திட்டிட்டு நீங்க எப்படி சொல்றீங்க? பிபி சுகர்லாம் பார்க்கதான் சாதாரண நோய், ஆனா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. டிவில கூட டாக்டர் சொல்லிட்டு இருந்தாருமா. சரவணா, வேண்டாம்டா. ஒரு நிமிஷம் இருங்க. சந்தியா, நீ என்னம்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க?
படுத்து தூங்க வேண்டியதானே? படு, ஆமா நேராச்சு. உனக்கு தூக்கம் வந்தா தூங்காம சுத்தி இருக்கிற எல்லாரையும் தூங்கு தூங்குன்னு படுத்துறிய சிவகாமி. இவ்வளவு சீக்கிரம் எப்படி தூக்கம் வரும்? எல்லாம் வரும். கண்ணை மூடிக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆ, அந்த நிம்மதியில உடனே தூக்கம் வந்துரும். அது நிம்மதியில வர்ற தூக்கம் இல்ல சிவகாமி, அது பயத்துல வர்ற தூக்கம். அந்த சொம்பெங்கடா எங்க? இந்த வந்துருச்சு பாரு தூக்கம். எதுக்குடா செல்லம், நீ தூங்குடா. பரவாயில்லம்மா, சொன்னா கேளு. பஸ்ல எல்லாம் பயணிச்சிருக்கீங்க, கால் வலிக்கும்ல. நீங்க படுத்து தூங்குங்க. சொல்ற பேச்சையே கேட்க மாட்டான். அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற இவரால என்னோட ஆசைய கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். சந்தியாமா, இந்த மாதிரி அம்மா பிள்ளைங்க தான் டக்குன்னு பொண்டாட்டி பிள்ளையா அப்படியே யூட்டன் அடிச்சிருவாங்களாம். அதான் உலக வழக்கமா. நீங்க படுங்கம்மா. போதும்டா. பரவாயில்லம்மா, நீங்க படுக்க தூங்குங்க. நான் சொன்னா நீ எங்க கேட்க போற? சரவணாயா எப்பவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அவங்களோட கனவு நிறைவேறதுக்கு துணையா இருப்பாரு. யாரோ ஒருத்தரோட கனவை நிறைவேற்ற நினைக்கிற இவரு என்னோட கனவுக்கு மட்டும் உதவி செய்யாம போயிடுவாரா என்ன? நீங்க தூங்கலையா? தூங்கணும். அர்ச்சனா, அர்ச்சனா, பசிக்குது. என்ன இருக்கு சாப்பிட? எடுத்து வை. எதுவும் இல்ல, இன்னைக்கு சமைக்கல. சமைக்கலையா? ஏன்? உடம்புக்கு என்னாச்சு? அதான் டெய்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன்ல, ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாதா? ஏய், தாராளமா எடுத்துக்கோடி. உன்னை யார் இப்ப வேண்டான்னு சொன்னது? நீ சமைக்கலன்னு சொல்லியிருந்தா நான் வர்ற வழியில சாப்பிட்டு வந்திருப்பேன்ல. சரி, என்ன விடு. நீ சாப்பிட்டியா இல்லையா? பாருடா, இதெல்லாம் கூட உங்களுக்கு கேட்க வருமா? என்ன தாண்டி உன் பிரச்சனை? பகல் ஃபுல்லா ரொமான்ஸ் மூட்ல இருக்க, ராத்திரி ஆனா மூஞ்சிய காமிக்கிறேன். நான் இப்ப என்னதான் பண்றது? எனக்கு கால் வலிக்குது, அமைக்க விடுங்க. பகலெல்லாம் கடையில நின்னுட்டு வர்றவன் நான், இவளுக்கு கால் வலிக்குதான், நான் அமைக்க விடணும். எல்லாம் என் நேரம். ஓ, பொண்டாட்டிக்கு கால் அமைக்க விட அவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்க அம்மாக்கு மட்டும் அன்னைக்கு 2 மணிக்கெல்லாம் கால் அமைக்க விட்டீங்க. ஆரம்பிக்காத. இப்ப எப்படி அமைக்க விடுறேன்னு மட்டும் பாரு. இந்த வீட்ல வேலைக்காரிங்கிற பேர்ல மயில் இருக்கா, ஆனா உண்மை என்னடானா அவளை விட அதிகமா வேலை செய்யறது நான் தான். சந்தியா இன்னும் எதையும் செய்யவே ஆரம்பிக்கல, ஆனா உங்க அம்மா தாங்குற தாங்க பார்த்தா இனிமே அவளை வேலை செய்ய விடுவாங்களான்னு எனக்கு தோணல. அடியே, பயங்கரமா பசி கொள்ளுதுடி. என்ன ஆள விட்டா போய் 2 பரோட்டாவாவது தின்னுட்டு வருவேண்டி. முறைக்கு வேணும்னா சந்தியா இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்கலாம்,
ஆனா முதல்ல வந்தவ நான் தானே. அந்த வகையில நான் தானே மூத்த மருமக. ம் அந்த மரியாதைய உங்க அம்மா எனக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அந்த சமயத்துல நீங்க தானே உள்ள புகுந்து பேசணும். அர்ச்சனா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன், முடியல. எனக்கு பயங்கரமா பசிக்குது. அண்ணி, சாப்பிட எதுவுமே இல்ல. ரொம்ப பசிக்குது எனக்கு. என்னது ஒண்ணு இல்லையா? நான் வீட்ல இருக்கணும்னு நினைச்சானே சாப்பிடாம வந்தேன். ஐயோ, எங்க இந்த நேரத்துல என்னால சமைக்கலாம் முடியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. ஹோட்டலா? போங்க. அண்ணி, என்னடா ரொம்ப பசிக்குதா? சரி, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹை, சூப்பர். அப்ப எனக்கு ஒரு பெப்பர் சிக்கன். ம் எனக்கு பிச்சி போட்ட நாட்டு கோழி. எனக்கு ஒரு நண்டு குழம்பு. ம். எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. மொபைல் வச்சிருக்கலடா, எடுத்து ஆர்டர் பண்ணு. ஏன் இரு, நான் வரேன். தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இதுக்கு மேல ஜான் என்ன, முளம் என்ன? ம். கொசு கடிக்குதா? ஏங்க, நீங்க கண்ணை மூடி 100ல இருந்து ஆரம்பிச்சு தலைகீழ என்னங்க தூக்கம் வந்துடும். தலைகீழாவா? 100, 99, 98, 97. நீங்க ட்ரை பண்ணுங்க. 91, 90, 89, 88, 87. ஐயோ, எறும்பு போ போ. சு சு. ஐயோ, யார் அது? கத்தாதீங்க, கத்தாதீங்க, கத்தாதீங்க. என்ன? இல்லைங்க, உங்க கையில ஒரு எறும்பு கடிச்சது. அதான் நான் இந்த துண்டு. கட்டணுமா? ஐயோ, போயிருச்சு போயிருச்சு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க படுங்க. na 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 na
na na na na na na na na